ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா பிஏ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க. இப்போதைக்கு சிச்சுவேஷன் எல்லாமே ஓகே தான் அப்படின்ட்டு. ஸோ இவனும் ஹக் பண்ண அவன் வந்து சொல்லியிருப்பான், நம்ம இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ க்ளோஸாக ஆக வேண்டாமே அப்படின்ட்டு. இப்போ நீ என்ன தாண்டா சொல்ல வர, என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறியா இல்லையா அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கடுப்பாகி கீழே உட்காந்துட்ருக்கா. சரி சரி கோச்சுக்காத அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அவளை கிஸ் பண்ணி ஆறுதல்லாம் பண்ணிகிட்ருக்கான். இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறா. ஹீரோ தான் அந்த லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். சரி உள்ளே வாடா அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது இல்லை இல்லை நான் வரல நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் என்னாச்சு, ஏன் வரமாட்டேன்? இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, ஸோ அதனால் நான் வரல நீ போ அப்படின்ற மாதிரி டப்புன்னு சொல்லிடுறானா. இவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, இவனுக்கு என்ன தான் அப்படி பிரச்சனை அப்படின்னு. வீட்டுக்கு போய் ஹீரோ பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அதே சமயம் ஹீரோயினோட அம்மாவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா ஹீரோ அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. ஹீரோ அம்மா பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்டில் நடந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ அந்த ஆக்சிடெண்ட் அப்போது இந்த அம்மாவும் அங்கே தான் இருந்திருக்கு. ஸோ இந்த அம்மா தான் ஆக்சிடெண்ட் பண்ணிச்சா என்னன்றது தெரில, பயங்கரமாக ஷாக் ஆகிடுது, ஒரு மாதிரி ஆகுது. ஹீரோயின் கேட்குற அம்மா என்னாச்சு என்னாச்சு அப்படின்ட்டு. சடனாக எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் இங்கேருந்து போகிறேன், நீ அவங்கள போய் டேக் கேர் பண்ணிக்க அப்படின்ட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா விழுந்தடிச்சு ஓடி வந்துட்டுருக்கு. அந்த சைட் ஜின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அவனோட காஸ்டியூமை பார்த்துட்டு இது என்னடா காஸ்டியூமு அப்படின்ற மாதிரி கேட்குறான். இதை பார்த்தா எப்படி தெரியுது, க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன், என்னடா சொல்கிற அப்படின்ட்டு. இவனும் உள்ளே வந்து பார்த்தா பயங்கர க்ளீனிங்காக இருக்குது. ஏன்டா உன்னோட ஹேபிட்டை நீ மாற்றிக்கவே இல்லையா, பயங்கர டென்ஷனாக இருந்த அப்படின்னா தான் இந்த மாதிரி க்ளீனிங்லாம் பண்ணுவேன், அப்படி என்ன டென்ஷனில் இருக்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் போயிட்டு அந்த பாத்ரூம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறான். இவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு தெரியும் பாட்டிமா வந்துட்டு உன்னோட பிரச்சனையை எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லிட்டாங்கல்ல, எனக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் நீ அவங்கள மன்னிச்சிரு அப்படின்ட்டு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டானா. ஸோ ஜின்னுக்கா இன்னும் கடுப்பாயிட்ருக்கு. நேராக கம்பெனிக்கு வந்து பிஏ கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், நம்ம மைக்கை பற்றி யார் யார் தப்பு தப்பாலாம் காசி பேசினாங்களோ அவங்க எல்லாத்தையுமே நீ ஃபயர் பண்ண அப்படின்ட்டு. சார் ஆனால் சேர்மன் இங்கே பாரு, நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ, இவங்கள வேலையை விட்டு தூக்குறதுக்கு அந்த அதிகாரம் எல்லாமே என்கிட்ட இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த எம்ப்ளாயீஸ் பார்த்தீங்கன்னா பொட்டி படுக்கெல்லாம் தூக்கிட்டு எல்லோரும் ஓடிட்டுருக்காங்க. இதை மற்ற எம்ப்ளாயீஸ் பார்க்கும்போது கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட பாஸ் யாருனாச்சும் பின்னாடி இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே நிலமை தான் அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா வார்ன் பண்ணி விட்டு வந்துட்டுருக்கான். அங்கே ஹீரோயினையும் மீட் பண்ணுறான். எப்பா ஹீரோ கொஞ்ச நாள் சரியே இல்லை, ரொம்பவே டென்ஷனாக இருக்கான் போல் அப்படின்ட்டு. அப்படியா, சரி நான் போய் வீட்டில் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு இவளும் வீட்டுக்கு வந்து பார்க்குறா. வீடே பயங்கர க்ளீனிங்காக இருக்குது. என்னடா பயங்கர க்ளீன்லாம் பண்ணி வச்சுருக்க, ஏன் இதுக்கு முன்னாடி க்ளீனாலாம் இல்லையா, எதுக்கு நீங்கள் வந்த, இப்போ தானே போனேன் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி ஆன்ட்டி விஷயத்தில் ஏதாவது க்ளூ கிடச்சதா, இவன் பார்த்திங்கன்னா ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி என்கிட்ட ஏன் சொல்லலை, நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நானே தனியாக பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. என்னடா இப்படி சொல்கிற, நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனைகளை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாகவே நடந்துக்கிறான். இவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன இவன் நம்மக்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறானே அப்படின்ட்டு ரொம்பவே கோவமாக அவள் அங்கேருந்து கிளம்பிடுறா. ஸோ வீட்டில் வந்து அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்துட்டு நைஸாக கேட்குறாங்க, அம்மா ஹீரோ அம்மாவுக்கு என்ன ஆச்சு, அவங்க ஏன் இந்த மாதிரி வியர்டாக இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இவளும் நடந்த விஷயங்களை சொல்கிறா. அவங்களுக்கு மெமரி லாஸ்மா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றதே தெரியல, ஆனால் நான் ஹீரோட்ட இருந்து சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் சின்ன வயசாக இருக்கும்போது காரில் வந்து 2 பேத்துக்கும் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சாம்மா. ஆனால் அந்த காரை ஓட்டிகிட்டு வந்த அந்த லேடி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் 2 பேத்தையும் அப்படியே ரோட்டில் விட்டுட்டு போயிருச்சான். என்ன ஜென்மம் அப்படின்ட்டு. இதெல்லாம் கேட்க கேட்க இந்த அம்மாவுக்கு தான் கொஞ்சம் பீதியாகுது. அப்போ தான் இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நடந்த விஷயங்களே யோசிச்சு பார்க்குது. ஆக்சுவலாக இவங்க அந்த காரில் இருந்திருப்பாங்க, ஆனால் ட்ரைவ் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. இவங்க முன்னாடி ஒர்க் பண்ண அந்த கம்பெனியோட பாஸ் தான் பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்டிகிட்டு வந்திருப்பான். இவன் ஒழுங்காக வண்டியை ஓட்டாமல் இந்த அம்மா கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே வலிஞ்சு வலிஞ்சு தேவையில்லாமல் டச் பண்ணிலாம் பேசிகிட்டு இருக்கான். ஸோ அதனால் ரோட்டில் வரவங்களை பார்க்காம தான் ஹீரோ அம்மாவை அடித்து தூக்கி இருந்திருப்பான். ஸோ இந்த விஷயங்கள் ஞாபகம் வரும். இவங்க பார்த்திங்கன்னா துடிச்சு பிடிச்சி எந்திரிக்கிறாங்க. ஹான் வந்து கேட்குறாரு, என்னம்மா ஆச்சு, ஏதாவது கெட்ட கனவு கண்டியா அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் தூங்குங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மா சொல்லிகிட்ருக்கு.
திரும்பவும் அப்படியே அந்த பாஸ்ட் விஷயங்களை தான் கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ கார்லேருந்து இறங்கி வந்து தொட்டு பார்க்குது, உயிரோடு இருக்காங்களா, செத்து கித்து போயிட்டாங்களா அப்படின்ட்டு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா இவங்களோட காலை பிடிச்சி கெஞ்சிட்ருக்காங்க, என் பையனை மட்டும் காப்பாற்றுங்க, என் பையனை மட்டும் காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வருது. இவங்களுக்கா மண்டி பிச்சுக்கிட்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணுறாங்க. இதே யோசிச்சுட்டு இருக்கிறனால கையில் கட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பிளட்டெல்லாம் வர ஆரம்பிச்சிருது. ஆனால் கை பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு நடுங்கிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை ஹான் அங்கிள் பார்த்துட்டு பேண்டேட்லாம் ஒட்டி விடுறாரு. இருந்தாலும் பேயறிஞ்ச மாதிரி இருக்காங்களா, என்னாச்சுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த அம்மா வந்து சொல்லுது, நான் வந்து இப்போல்லாம் காரெல்லாம் ஓட்ட மாட்டேன்ல, அது ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆமாம், நீ யாரையோ ஏற்றிட்ட அப்படின்ற மாதிரி சொன்ன, அதனால தானே, அதை ஏன் இப்போ சொல்கிற? நான் ஏற்றின ஆளே ஹீரோவும் அவங்க அம்மாவும் தான் அப்படின்ட்டு. இவருக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. என்னம்மா சொல்கிற, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு. ஆமாங்க, நானும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். அட நீ ஏதாவது புலம்பிகிட்டு இருக்காத, அது வேற ஆளாக இருக்கும். இல்லை, அந்த பிரேஸ்லெட் ஹீரோ அம்மாட்ட தான் இருந்துச்சு. ஏம்மா அது யார் வேணால் வச்சுருப்பாங்க. இல்லைங்க, அது லியான்ஸுவோட அப்பா கஸ்டமைஸ் பண்ணி வாங்கின பிரேஸ்லெட்டு. ஸோ அதில் என்னோடய இனிஷியல் வந்து போட்டிருக்கோம் அப்படின்ட்டு. இவருக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி விடு, எல்லாத்தையும் பார்த்துக்கறலாம், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் சேர்மன் பார்த்தீங்கன்னா ஜின்னுட்ட வந்து கத்திகிட்ருக்கு, டே எதுக்குடா எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்குன அப்படின்ட்டு. அட அவங்க எல்லோரும் மைக்கை பற்றி தப்பாக பேசினாங்க, அதனால தான் நான் எல்லாத்தையும் வேலையை விட்டு தூக்குனேன். அப்போனா நான் தானே அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், அப்போ நீ என்னையவே வேலையை விட்டு தூக்கிடுவியா? அந்த பவர் என்கிட்ட இல்லை, இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களை நான் வேலையை விட்டு தூக்கியிருப்பேன் அப்படின்ட்டு. இவங்களுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏய் ரொம்ப ஓவராக பேசாதடா, அவனுக்காக நீ எதுக்குடா அந்த மாதிரி பண்ணுற? அவன் வந்து என்னோட அண்ணன் மாதிரி, அவன் என்னோட ஃபேமிலி மெம்பர். அவனை பற்றி தப்பாக பேசினாங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். இங்கே பாரு, நீ வந்து பிரசிடெண்ட்டு, என் பேச்சு கேட்டு தான் நீ இங்கே இருக்கணும். அப்படி ஒரு வேலையே எனக்கு தேவையில்லையே, நான் ரிசைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ட்டு. ஜின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசி விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். வழக்கம் போல் ஜின்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்காரியோட சேர்ந்து குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஏன் தான் அந்த பாட்டி இப்படி பண்ணுதுன்னே எனக்கு புரியலை. எப்போ பார்த்தாலும் மைக்கை வந்து ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கு. சின்ன வயசுலேருந்து தான் அதுதான் வளர்த்துச்சு. ஆனால் ஏன் இப்படி பண்ணுதுன்னே தெரிலன்னு தங்கச்சிக்காரி சொல்லிகிட்டு இருக்கா. இது எல்லாமே உனக்காக தான் பண்ணுறாங்க, நீ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறாங்க. எது அவனை ஹர்ட் பண்ணி நான் நல்லா இருந்துருவேனா? என்ன தான் சொன்னாலும் சரி, பாட்டி எனக்காக அவனை ஹர்ட் பண்ணுறதே எனக்கு பிடிக்கவே இல்லை. மைக் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். ஸோ ஜெனியூனான ஒரு பர்சன் தான் போல ஜின்னு. இதுக்கப்புறம் ஹீரோவை கட்டுறாங்க. அவங்க அம்மா தூங்கியிருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கா. ஃபஸ்ட் டைம் நான் வந்து லியான்சுவை பார்க்கும்போது அவள் ரொம்பவே பொய் சொன்னா, ரொம்பவே வியார்டாக நடந்துக்கிட்டா. ஆனால் போக போக அவள் சிரிக்கும்போது அதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இந்த உலகத்துலேயே ரொம்ப லக்கியான ஒரு பர்சன்னா அது நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ உங்களையும் லியான்ஸுவையும் நான் எப்போவுமே பாதுகாப்பேம்மா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ மறுநாள் காட்டுறாங்க, இவங்க ரூமுக்கு வெளியே யாரும் வந்துட்டு போகிற மாதிரி அந்த நிழல் மட்டும் தெரியுது. ஸோ இவனுக்கு ஒன்றும் புரியல. இவனும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பார்க்குறான், அங்கே லியான்ஸுவோட அம்மா தான் நின்றுட்டுருக்காங்க. இவனுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்களும் கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருக்குது இவனை பார்த்துட்டு. நீங்கள் இந்த பிரேஸ்லெட்டை தேடி தான் வந்தீங்களா அப்படின்ட்டு காட்ட இவங்களுக்கா புரிஞ்சிருது. ரைட்டு, இவனும் கண்டுபிடிச்சிட்டான் போல அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ வருஷங்களா எனக்கு இந்த கனவு வந்து வந்து போகும்ப்பா, நான் ரொம்பவே அதில் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்ல. நிறுத்துங்க, நான் ஒன்றும் உங்கள் கதையை கேட்க வரலை. அங்கே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும். நான் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், நான் லியான்ஸுவை ரொம்பவே லவ் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பையும் நம்மளோட ரிலேஷன்ஷிப்பையும் நான் வந்து பிரேக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த உண்மைகள் எல்லாத்தையுமே லியான்ஸ்கிட்ட இருந்து தயவு செஞ்சு மறைச்சிருங்க. நாளைக்கு கல்யாணத்தை பற்றி நான் பேசுகிறதுக்காக உங்கள் வீட்டுக்கு வருவேன். ஸோ நேச்சுரலாக நடந்துக்கோங்க, எதுவுமே நடக்காத மாதிரி இருந்துக்கோங்க அப்படின்ட்டு. இவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த சைடு ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே ரொம்பவே கோவமாக இருக்கால, அவளை போய் சமாதானப்படுத்தணுன்றதுக்காக கம்பெனிக்கு தான் வந்திருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தோன்னே அந்த சைட் போக, ஏம்மா நில்லுமா, நான் கொஞ்ச நாளாக கொஞ்சம் பிரச்சனையில் இருந்தேன், அதனால உங்ககிட்ட கொஞ்சம் நல்ல விதமாக நடந்துக்க முடியல, அதனால் என்னை மன்னிச்சிடேன் அப்படின்ட்டு காலில் விழுகாத குறையாக கெஞ்சிட்ருக்கான்.
சரி நீ அந்த விஷயங்களை உணர்ந்துட்டில, அதனால நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு என்னைக்கு இந்த கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் அந்த சைடு ஜின்னையும் தங்கச்சிக்காரையும் காட்டுறாங்க. திரும்பவும் ஒரு சம்பவம் நடந்துருச்சு போல். ஜின்னு பார்த்தீங்கன்னா கண் முழிச்சு பார்த்து கத்திக்கிட்டு இருக்கான். நீயா நீ இங்கே என்னம்மா பண்ணுற அப்படின்ட்டு. அவளும் பார்த்தீங்கன்னா கத்திட்டு, என்ன இது என்ன ஃபஸ்ட் டைமா, இது 2வது டைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. என்னம்மா சொல்கிற, சரி எப்படி நீ என் கூட வந்த அப்படின்ட்டு. ஸோ நேற்று நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜின்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். இவன் பார்த்தீங்கன்னா தங்கச்சிக்காரிக்கிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பான், உங்ககிட்ட ரொம்பவே நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது, ஆனால் நான் ஏன் அதை நோட்டீஸ் பண்ணாமையே விட்டுட்டேன். உன் கண்ணுக்கு லியான்சு மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்தா அப்படின்ட்டு. அட உன் கண்ணு ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறானே. என்ன அழகாக இருந்தும் என்ன பிரயோஜனம், நீ எப்போ பார்த்தாலும் அந்த லியான்சுன்னு தானே போவ அப்படின்ட்டு. இல்லை, இதுக்கப்புறம் நான் லியான்சு அப்படிலாம் எங்கேயுமே போக மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஒன்றை தான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்திங்கன்னா அவளை பிடிச்சி வச்சு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வர இவன் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகிட்டுருக்கான். என்ன ஷாக் ஆகிட்டுருக்கா, போடாங்கிட்டு அப்படின்ட்டு இவன் கடுப்பாயிட்ருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாமே இவன் முன்னாடியே பண்ணிகிட்ருக்கா. இவனுக்கு கேட்குறான், ஏம்மா என்னம்மா பண்ணிகிட்ருக்கா, அவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லை, உன் கூட சேர்ந்தா எப்படி எனக்கு அந்த சூடு சொரணை வெக்கம்லாம் இருக்கும், அது எல்லாமே இல்லை அப்படின்ட்டு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்டேருந்து கால் வருது. ஃபோன் அடித்தா நீ எடுக்கவே மாட்டியா, நேற்று நைட்டு நீ எங்கே போன அப்படின்ட்டு. ஒரு நிமிஷம் இரு, நேற்று நைட்டு நான் எங்கே வேணால் போயிருப்பேன், என்ன வேணால் பண்ணியிருப்பேன், உனக்கு என்ன பிரச்சனை, நான் எதுக்கு உன் கால் அட்டன் பண்ணணும், எங்கே பாரு என்னோடய கல்யாண வேலைகள்லாம் நிறையா இருக்குல்ல, தங்கச்சியை வந்து எல்லா வேலையும் பார்க்க வேணாம் அப்படின்ட்டு. எது நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ற மாதிரி இவ ஷாக்காக. இதை கேட்டு ஜின்னு என்ன சொல்கிற எப்போ அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கேட்டுருது. ஓ நீ ஜின்னு கூட தான் நேற்று நைட்டு ஒன்றா இருந்தியா அப்படின்ட்டு. இவளா டேய் வாயை மூடிட்டுறா, இதை வச்சு அவள் என்ன பிளாக்மெயில் பண்ணாலும் பண்ணுவா அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயங்கள் ஹீரோனுக்கும் கேட்குதா. அவள் பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டே காலை கட் பண்ணிடுறா. ஹீரோ வந்து கேட்குறான், என்ன சொல்கிற, 2 பேரும் ஒன்றா இருக்காங்கன்னா அவங்க 2 பேர்த்துக்குள்ளே. அட ஆமாம் ஆமாம், சரி வா நம்ம 2 பேரும் அட் அ டைமில் அவங்களுக்கு மெசேஜை பண்ணி விடுவோம், நம்மளுக்கு தொணை பொண்ணு தொணை மாப்பிள்ளையே அவங்க தான் வரணும் அப்படின்ட்டு. ஸோ அட் அ டைமில் 2 பேர்த்துக்குமே மெசேஜ் வருது. இதை பார்த்து 2 பேருமே ஷாக் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன, அப்படியே வெட்டிங்க்காக எல்லோரும் ஷாப்பிங் வந்திருக்காங்க. தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டே இருக்கா. ஏண்டி உனக்கு வேறு யாருமே கிடையாதா, என்ன இதுக்காக நீ இழுத்துட்டு வந்த அப்படின்ட்டு. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிங் ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாகவே வந்து நிற்கிறா. அதை பார்த்தா தங்கச்சிக்காரியும் அடாடா ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஆனால் நீ கொஞ்சம் குண்டாக இருக்க, அதனால் வேறு சைஸ் வேணால் ட்ரை பண்ணேன் அப்படின்ட்டு. அவளா, இது நான் குண்டாக இருக்கேனா, சும்மா ஜெலஸில் பேசாத அப்படின்னு. இவங்க பேசுகிற அந்த கான்வர்சேஷனை கேட்கும்போது நம்மளுக்கே கடுப்பாக தான் இருக்கும். ஹீரோயின் வந்து குண்டாவாக இருக்கா, இது கொஞ்சம் ஓவராக தெரியல. அந்த இடத்துக்கு ஜின்னு வரான். அடாடா என்ன அழகாக இருக்கம்மா அப்படின்ட்டு. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் வந்தாரான். சரி நாங்கள் 2 பேரும் போயிட்டு வேறு ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறோம், நீங்கள் 2 பேரும் போய் நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு வாங்க அப்படின்ட்டு. அவங்க 2 பேரும் அங்கேருந்து போக ஹீரோ வந்து கேட்குறான், நீயும் அந்த தங்கச்சிக்காரியும் ஏதோ ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க போல் அப்படின்ட்டு. அடா ஆமாப்பா, திடீர்னு எனக்கே இது ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது அப்படின்னு ஜின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே அவனுக்கு பார்த்தீங்கன்னா கால் வருது. பிஏ தான் பண்ணியிருக்கான். சார் இன்னி 10 நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு. எது இன்றைக்கி மீட்டிங் இருக்கா, ஏன் சார் இந்த முக்கியமான மீட்டிங்கை மறந்துட்டீங்க, நீங்கள் சீக்கிரம் வரல அப்படின்னா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனை வச்சிட்றான். ஸோ இவனும் புலம்பிகிட்டே வந்துட்டுருக்கானா. உள்ளே எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொலவெறியோடு இருக்கானுங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்ட்டு. ஸோ இவனுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரில. அதனால பிஏக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான், என்னை எப்படியாவது காப்பாற்றுடா அப்படின்னு. இதை சேர்மன் பார்த்துருது. மீட்டிங் நடந்துகிட்ருக்கு, நீ என்ன ஃபோனை நோண்டிகிட்ருக்க அப்படின்னு ஃபோனை பிடிங்கி வச்சுட்டு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லு அப்படின்னு கோர்த்து விட்டுருது. இவனுக்கா இவங்க என்ன பேசுனாங்கன்னே தெரில. அதாவது என்னோட பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா அப்படின்னு ஏதேதோ புலம்புறான். இதெல்லாம் பார்த்து சேர்மனே கடுப்பாயிட்டு இருக்கு. இங்கே பாருங்கடா மீட்டிங் ஓவரு, எல்லோரும் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லோரும் போனதுக்கப்புறம் ஜின்னை பிடித்து செம்மையாக திட்டிகிட்டு இருக்கு. ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஏன்டா இப்படி என் மானத்தை வாங்கிட்டு இருக்கு, அதுவும் என்னடா இது ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு. அதுவா மைக்குக்கு கல்யாணம் நடக்க போதில்ல, அதனால தோண மாப்பிள்ளைக்கு நான் தான் இருக்க போகிறேன், அதான் இந்த ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு அப்படியே ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், நீங்கள் கூப்பிட்டோன்னு திடீர்னு வந்துட்டேன், எப்படி இருக்கு அப்படின்னு. இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது, ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
அந்த சைட் பார்த்தீங்கன்னா, தங்கச்சிக்காரியும், ஹீரோயினையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் இந்த ஷாப்பிங்க முடிச்ச பாடே இல்ல. ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்டின்னா, அத தான் இந்த தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா வாங்கிட்டுருக்கா. ஸோ இந்த மாதிரி மாத்தி மாத்தி பயங்கரமா ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு ஹீரோயின் வெளியே வந்துட்டுருக்கா. அப்ப டேவிட்டிடருந்து கால் வருது. "உன் தம்பிக்கு அந்த மியூசிக் காலேஜில இடம் கிடைக்கணும் அப்டின்னா, ஒரு சின்ன இன்டர்வியூ வைக்கிறாங்க. அதனால நீங்க கூட்டிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ என்ன அப்டின்றத பேசிட்டு சொல்லு" அப்டின்ட்டு. தங்கச்சிக்காரி கேட்குறா, "என்னாச்சு? தம்பியை பற்றி என்ன பேசிகிட்டு இருக்க?" அப்படின்ட்டு. ஸோ இவனும் எல்லா விஷயங்களையும் சொல்லும்போது, "இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே, சரி வா நம்ம வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணலாம்" அப்படின்ட்டு 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு இந்த விஷயங்களை விட்டுருங்க, ஃபஸ்ட்டு ஹீரோயினோட மேரேஜ் முடியட்டும் நல்லபடியாக அப்படின்னு. காலையில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்கா. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கங்க்ராச்சுலேஷன்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பிஏ பார்த்தீங்கன்னா, "அட என்னோட பிரசிடெண்ட்டோட ஒய்ஃபா நீங்கள்?" அப்படின்ட்டு. "இங்கே பாரு, ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து பிரசிடெண்ட்டே கிடையாது, இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காத. சரி சரி, என்னால் வெட்டிங்கை வந்து அட்டன் பண்ண முடியாது, அதனால ரொம்ப வாழ்த்துக்கள்" அப்படின்ட்டு அவனும் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணி வாழ்த்துக்கள்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே பெட்டில் தூங்கிட்டு இருக்காளா. அப்போ பார்த்தீங்கன்னா இவளுக்கு ஒரு நல்ல கனவு வருது. அப்படியே வெட்டிங் நடக்கிற மாதிரியும் அந்த ஃபாதர் பார்த்தீங்கன்னா சில ப்ராமிஸ் எல்லாம் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. கடைசியாக இவன் வந்துட்டு ரிங்கை போட்டு விட்றான். இவன் ரிங்கை போடும்போது இவன் பார்த்தீங்கன்னா, "இல்லை என்னால் முடியாது, என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது" அப்படின்ட்டு அப்படியே பேக்கில் போயிட்டுருக்கான். அவளுக்கா, "டே போகாதடா, வாடா, என்னை கல்யாணம் பண்ணிக்கடா" அப்படின்ற மாதிரியே கத்திட்டு இருக்கா. ஸோ அப்படியே பதறி போய் கண் முழிக்கிறா. எதுக்கு எதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கனவு வரணும் அப்படின்ட்டு புலம்பிகிட்டே இருக்கா. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா சேர்மனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். அந்த அம்மாவும் கேட்குது, "என்ன நேரத்துக்கு இங்கே வந்திருக்க?" அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த இன்விடேஷன் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கான். "எனக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆக போகுது, நீங்கள் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும். இங்கே பாரு, கல்யாண பொண்ணு ஹீரோயின் அப்படின்னா கண்டிப்பாக நான் வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லுது. ஸோ உங்கள் முடிவை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ நாளாக நான் உங்களை அம்மா மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு அந்த இன்விடேஷன் கார்டு எல்லாத்தையுமே வச்சுட்டு அவன் அங்கேருந்து போக, இந்த அம்மா பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி பார்க்குது, போகுமா இல்லையான்றது தெரியல. ஸோ அப்படியே இந்த மேரேஜ் ஹாலை காட்டுறாங்க. தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்கா. "டேய், நான் ரோஸ் கலர் ஃப்ளவர் தானடா வாங்கிட்டு வர சொன்னேன், எதுக்குடா ரெட்டாக வாங்கிட்டு வந்திருக்கீங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு" இவ பரபரப்பாக எல்லா வேலையும் இழுத்து போட்டு பண்ணேன். அப்படியே வீட்டில் காட்டுறாங்க. ஹீரோனோட அம்மா வந்து ரெடி ஆகிட்டு அவளை கத்திட்டு இருக்காங்க. "அடியே கல்யாண பொண்ணு, என்னடி பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு எவ்வளோ முக்கியமான நாள், சீக்கிரம் ரெடியாக மாட்டியா? அட அட, அங்கே மஹாலுக்கு போனால் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டு நிற்க வேண்டியதானே, அவ்வளோதானே வேலை" அப்படின்ட்டு குடும்பத்தோட பயங்கரமாக கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சைடு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கா. ஸோ இது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜின்னுக்கு கால் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கான், "எங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படியே நேராக கூப்பிட்டு வந்துடு" அப்படின்ட்டு. ஸோ அவனும் வந்துட்டுருக்கான். ஆனால் ரொம்பவே டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அதனால் இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கால் பண்ணி சொல்கிறான். இவன் இப்போ தான் அந்த மாலுக்கே வந்திருப்பா. சரி ஓகே, நானே போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க, "அடியே நீ தாண்டி கல்யாண பொண்ணு, டைமுக்கு இல்லாமல் நீ எங்கடி போகிற?" அட, ஹீரோவோட அம்மா வேறு யார் கூடயுமே வரமாட்டாங்க, நான் ஒரு 5 நிமிஷம் தான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அங்கே அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட்டை தொலைச்சிட்டாங்க போல். ஸோ பரபரப்பாக தேடிட்டு இருக்காங்களா. இவளும் சொல்கிறா, "ஆன்ட்டி, ஒரு வேளை ஹீரோ கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம், நம்ம அவங்ககிட்ட போய் கேட்கலாம் வாங்க" அப்படின்ட்டு. "இல்லை இல்லை, அது இல்லாமல் நான் வரமாட்டேன், ஏன்னா அதான் எவிடன்ஸு." "என்னது எவிடன்ஸா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த ஆக்சிடெண்ட்டுக்காக தான் எவிடன்ஸு" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு புடிவாதம் பண்ணுறாங்க. அங்கேருந்து வரவே மாட்டுறாங்க. வேறு வழியே இல்லாமல் இவ பார்த்தீங்கன்னா அந்த கார்டன் எல்லாத்துலேயுமே தேடிட்டுருக்கா. கூட நர்ஸுங்களுமே தேடி தான் பார்த்துட்ருக்காங்க. ஒரு நர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட்டை கண்டுபிடிச்சும் எடுத்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கு. ஏன்னா அந்த பிரேஸ்லெட் அவங்க அம்மாவோடது தானே. ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறா. இவளும் அவங்க அம்மாவும் ஹீரோவோட அம்மாவை பார்க்க வந்திருப்பாங்க. அப்போ அவங்க கூட சடனாக ஒரு மாதிரியாகி அங்கேருந்து போயிருப்பாங்கள்ல. அப்போ இதனால தான் அம்மா இங்கேருந்து போனாங்களா அப்படின்ட்டு. ஹீரோவுமே ஒரு நாள் சொல்லியிருந்திருப்பான்ல, "இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நானே ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ தேவையில்லாமல் எங்கள் அம்மாவோட விஷயத்துக்குள்ளே வராத" அப்படின்ட்டு. ஸோ அவனுக்குமே இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கா அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்கிங்கில் இருக்கா. அதே சமயம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா வெட்டிங்க்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டானுங்க, பொண்ணை மட்டும் காணா. ஸோ எல்லாருமே ரொம்ப பரபரப்பாக இருந்துட்டுருக்காங்க, "எங்கே போனாவ எங்கே போனாவ" அப்படின்ட்டு. அப்போ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே மாசா உள்ளே வந்துட்டுருக்கா. அவங்க அம்மா சொல்கிறாங்க, "இவ என்ன கல்யாண ட்ரெஸ்ஸை போடாமல் இப்படி வந்துட்டுருக்காளே" அப்படின்னு. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் உயிரே வருது. "எம்மா தாயே, நீ எங்கே தான் போன? சரி எங்கள் அம்மா அவங்க எங்கே போனாங்க?
அவங்களாம் ரொம்பவே நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு திரும்பி அங்கே உட்காந்துருக்கிறவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் எல்லாருமே இங்கே வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். ஆனால் உங்கள் டைம் எல்லாத்தையுமே நான் ரொம்பவே வீணாகிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கல்யாணத்தை நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் அங்கேருந்து போக ஹீரோக்கா ஒன்றும் புரியல. ஏய் நில்லு, என்ன நீ வாட்டில் பொசுக்குன்னு கல்யாணத்தை நிறுத்திட்டு போகிற அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் அவனோட கையை தட்டி விட்டுட்டு குடு குடுன்னு ஓடிட்டுருக்கா. உள்ளே இருக்கிற யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஹீரோக்கும் ஒன்றும் புரியல. இவன் பார்த்தீங்கன்னா வேக வேகமாக வெளியே ஓடி வந்துட்டுருக்கா. ஒரு நிமிஷம் நில்லு, எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்ட்டு. எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான் உன்னை உண்மைக்கெல்லாம் லவ் பண்ணலை. அந்த சேர்மனை வெறுப்பேற்றணும்னு சொல்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு. இவனா இல்லை, என்னால் நம்ப முடியாது. நீ எந்த அளவுக்கு என்னை நேசிச்ச அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ட்டு. இவளும் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போனா என் கண்ணை பார்த்து சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு, அப்போ எனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா, ஓ நீ இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறனால நான் சொல்கிறேன், நான் உன்னை ஒருபோதும் லவ் பண்ணவே இல்லை. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை எனக்கு துளி கூட இல்லை. இது எல்லாமே அந்த சேர்மனை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணினேன் அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிம்டம்ஸுமே வரல, ஒன்றுமே ரியாக்ட் ஆகலை. அப்போது நீ சொல்கிறது எல்லாமே உண்மை தான், நீ என்ன லவ்வே பண்ணலை அப்படித்தானே அப்படின்ட்டு அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டே பிரேக் ஆகிடுது. இவனுக்கு பொய் சொன்னால் தான் உடம்புல ரியாக்ட் ஆகும்ல, அதுவும் ஆகலைல்ல. ஸோ இவனுக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹீரோயின் அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடிட்டுருக்கா. பின்னாடியே உங்கள் அம்மா வந்துட்டுருக்காங்க. ஒரு நிமிஷம் நில்றி, எதுக்குடி இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு. அவங்க மூஞ்சியை நான் பார்க்கவே விரும்பலை. இதுக்கப்புறம் என் முன்னாடி மட்டும் வந்து நிற்காதீங்க அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. உங்களுக்கா ஒன்றும் புரியலை. அதே சமயம் ஜின்னும் தங்கச்சிக்காரையும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ கல்யாணத்தை நிறுத்தினா? ஒரு வேளை என்னோட பாட்டி ஏதாவது வேலையை பார்த்து விட்ருக்குமோ, அதனால் இந்த மாதிரி நடந்திருக்குமோ அப்படின்ட்டு. உன் பாட்டியோட பேச்செல்லாம் கேட்டு நடக்கிற ஆள் ஹீரோயின் கிடையாது. அவள் ஏதோ யோசிச்சுட்ருக்கா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, அவள் என்ன யோசிக்கிறான் அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அந்த சைடு ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க அப்பாவோட கல்லறையில் வந்து பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுட்டுருக்கா. ஏன் இப்படி பண்ணாங்க, எதுக்கு இப்படி பண்ணாங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அம்மாவுமே வந்துட்டுருக்காங்க. உனக்கு என்ன தான் ஆச்சு, ஏன் தான் இப்படி பண்ணிகிட்ருக்க, என்ன காரணம் அப்படின்ட்டு. இவளுக்கா கடுப்பாயிட்டுருக்கு. என்ன காரணமா அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அந்த பிரேஸ்லெட்டை தூக்கி போட இவங்க அதை எடுத்து பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இது எப்படி உனக்கு கிடச்சிச்சு அப்படின்ட்டு. எனக்கு எப்படி கிடச்சிச்சா, உண்மை எப்பயுமே வெளியே வந்து தான் ஆகணும், இப்போ வெளியே வந்துருச்சு அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இது எல்லாமே என்னோட நேரமா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, இந்த தப்பை நான் கூட பண்ணலையே அப்படின்ட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. அந்த சைடு ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாயிடுது, எதுக்கு இப்படி பண்ணா அப்படின்ட்டு. ஸோ பயங்கரமாக குடிக்கிறான், இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே போட்டு உடச்சிட்ருக்கான். அந்த சைடு அவளும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா 2 பேருமே யோசிச்சு பார்க்குறாங்க. 2 பேர்த்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோயினோட அம்மா ஹீரோ அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க இன்னுமே அந்த பிரேஸ்லெட்டை தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா அந்த பிரேஸ்லெட் எடுத்து கொடுக்குறாங்க. இந்தாங்க இது உங்களோட தானே அப்படின்ட்டு. அவங்க பார்த்திங்கன்னா அதை டபக்குன்னு வாங்கி வைக்கிறாங்க. உடனே இந்த அம்மா பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருது. அவங்க கேட்குறாங்க, நீங்கள் லியான்ஸோட அம்மா தானே, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் வச்சுருக்க அந்த பிரேஸ்லெட் வந்து என்னோடது அப்படின்ட்டு. இல்லை இது என்னோடது அப்படின்ட்டு ஹீரோ அம்மா சொல்ல இவங்க பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கா அதை காதில் கேட்க முடியல, கத்துறாங்க பயங்கரமாக. இல்லை இங்கேருந்து போங்க அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு நர்ஸ் வந்துடுறாங்க. ஸோ அவங்கள பிடிச்சி பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. ஏம்மா இவங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க, அவங்களுக்கே மென்டல் ஹெல்த்து சரியில்லை, ஸோ ஃபஸ்ட்டு வெளியே போங்க அப்படின்ட்டு. இந்த அம்மா பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டே வெளியே நின்றுட்டுருக்கா. அந்த நேரம் கரெக்டாக ஹீரோவும் வந்துடுறான். நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லை உங்கள் அம்மா கிட்டே நான் மன்னிப்பு கேட்கலான்னு சொல்லி தான் வந்திருக்கேன். நீங்கள் ஒன்றும் எங்கள் அம்மாட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு அவசியம் இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வராதிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. இங்கே பாரு, என் பொண்ணு இதனால தான் கல்யாணத்தை நிறுத்தியிருக்கா அப்படின்ட்டு. நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல, இங்கேருந்து போங்க அப்படின்ட்டு அவன் பார்த்திங்கன்னா உள்ளே போயிடுறான். இவங்களுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நர்ஸ்கிட்டையும் சொல்லிடுறான், இதுக்கப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் அலோவ் பண்ணுங்கள், வேறு யாரையுமே உள்ளே விடாதீங்க அப்படின்ட்டு. ஸோ மறுநாள் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த ஆன்ட்டியை மீட் பண்ணுறதுக்காக வரா. ஆனால் அந்த நர்ஸ் பார்த்திங்கன்னா உள்ளே விட மாட்டுறாங்க.
இவளுக்கு ஒன்றும் புரியல. ஏன் என்னாச்சு? எதுக்கு என்ன உள்ளே விட மாட்றீங்க? அது ஒன்றும் இல்லை மேடம், நேற்று ஒரு லேடி வந்து இவங்கள பார்த்தாங்களா, ஸோ அவங்க பயந்து கத்திட்டாங்க. அதனால தான் ஹீரோ வந்து ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் உள்ளே விட சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. இவளுக்கு புரிஞ்சிருது நம்ம அம்மா தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ நேராக வீட்டில் போயிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. நீங்கள் எதுக்கு தான் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா அப்படின்னு. அவங்களும் சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் போனது சாரி கேட்குறதுக்காக மட்டும்தான், சும்மா இதே சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு கத்த. அந்த ஹான் அங்கிள் கேட்குறாங்க, ஏன் ஏன் உங்கள் அம்மாட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கா. இந்த 20 வருஷமாக ஹீரோவும் அவங்க அம்மாவும் பிரிஞ்சதுக்கு காரணமே இவங்க தான், என்னோட அம்மா தான். நான் எப்படி அவனை போய் ஃபேஸ் பண்ணுவேன், நான் எப்படி அவனை இது பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. இதை கேட்ட தங்கச்சிக்காரிக்கு செம ஷாக்கிங்காக இருக்குது. ஓ, இந்த பிரச்சனைக்கு காரணம் இந்த அம்மா தானா அப்படின்னு அவங்க ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க. இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவர் தான் கொஞ்சம் ஆறுதல்லாம் சொல்லி தேத்திட்டு இருக்காரு. ஹீரோயின் ரொம்பவே சோகமாக வந்துட்டுருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்கிது. உள்ள சேர்மன் இருக்காங்க, உள்ள வா அப்படின்ட்டு. ஸோ இவளும் போய் உட்காந்துட்ருக்கா. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குது. இப்போ எதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்க? நீ எதுக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு நிறுத்துனியா? எனக்கு காரணம் சொல்லு. அது வந்து அது நீங்கள் ஏன் கேட்குறீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்ல. அஃபிஷியலாக கோ ஃபேமிலி வந்துட்டு உன்னை மேரேஜுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கு. என்ன திமிர் இருந்தால் நீ அதை ரிஜெக்ட் பண்ணியிருந்திருப்ப. ஸோ உனக்கு கொஞ்சம் நான் டைம் கொடுக்குறேன், மரியாதையாக அவனை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு. பாரா, ஹீரோவை நீங்கள் வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட்டு காரை விட்டு இறங்கி போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா சிரிக்கிறா. உள்ளுக்குள்ளே இருக்கும் போலையே அந்த பாச நேசம் அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா நேராக ஜின்னுக்கு கால் பண்ணி, ஹீரோயின் ஏன் கல்யாணத்தை நிறுத்தினா அப்படின்ற காரணம் எனக்கு தெரிஞ்சிருச்சுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு கிளம்பி கீழே வந்துட்டுருக்கானா. அப்போ தான் அந்த சேர்மன் வந்து ஏதோ புக் படிக்கிறதுக்காக புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இவன் பார்க்குறான், நேராக போய் அவங்க பாட்டியாக ஹக் பண்ணிக்கிறான். அவங்களுக்கு ஒன்றும் புரியல, நீ என்னடா பண்ணிகிட்ருக்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன், நீங்கள் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டீங்க அப்படின்னு. சரி சரி, எதுக்கு தான் அவள் கல்யாணத்தை நிறுத்தினா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, எனக்கு அது தெரில, தங்கச்சிக்காரி தான் வர சொல்லியிருக்கா, அவகிட்ட கேட்டுட்டு தான் நான் மைக்கிட்ட போய் சொல்லணும். சேர்மன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மாறின மாதிரி தான் தெரியுது. இதுக்கப்புறம் ஜின்னு ஒரு ஜிம்முக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொல்லவெறியோட பாக்ஸிங் வந்து ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் 2 பாரில் வந்து குடிச்சிட்ருக்காங்க. அப்போ ஜின்னு வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கான். உங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு காரணம் ஹீரோயினோட அம்மா தான், இந்த விஷயங்கள் அவளுக்கு தெரிஞ்சனால தான் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணியிருக்கா அப்படின்னு. எனக்கும் தெரியும்டா, வாயை மூடு அப்படின்னு. ஏண்டா உனக்கு இந்த விஷயங்கள் ஆல்ரெடி தெரியுன்ற, அப்புறம் எதுக்கு நீ கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண? அது காரணம் ஹீரோயின் என்னை உண்மையாக லவ் பண்ணலை. நீ என்ன பைத்தியமா? அவன் உன்னை உண்மையாக தான்டா லவ் பண்ணா? இல்லை, எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா யாருனாச்சும் என்கிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு நிறைய சிம்டம்ஸ்லாம் வரும். ஆனால் அவள் சொல்லும்போது எனக்கு அந்த மாதிரி எதுவுமே ரியாக்ட் ஆகலை. ஸோ அவள் உண்மையை தான் சொல்லியிருக்கான், அவன் என்ன லவ் பண்ணலை அப்படின்னு. இவனுக்கா சிரிப்பாக வருது. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்குறான், என்ன ஜோக்கா, அப்புறம் இதை எவனாச்சும் நம்புவானா அப்படின்ட்டு. ஏ ஆமாண்டா, உண்மை தாண்டா அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது, சரி இவனை நம்ம செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு. இங்கே என்னை யார் வர சொன்னான்னு தெரியுமா? பாட்டி தான் அப்படின்னு. ஓ, பாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸுமே வரல. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்க. இவனுக்கு ஒன்றும் புரியல, நீ என்ன பைத்தியமா, என்ன இப்போ தான் சொன்ன, பொய் சொன்னால் கண்டுபிடிச்சிருவேன், ஏதாதோ சிம்டம்ஸ் வரும் அப்படி இப்படின்ட்டு. நான் பொய் தானடா இப்போ சொன்னேன், என்ன ஒன்று பாட்டி அமுச்சு விடலையே அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிற, உண்மையா, அப்போ நான் இன்னொரு பொய் சொல்லு, இன்னொரு பொய் சொல்லுன்னு சொல்லும்போது, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஜின்னு கத்துறான். இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகலை. இப்போ தான் இவனுக்கே புரிய வருது, நமக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஸோ ஜின்னை பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும்டா குழந்தை, நான் வரேன்டா அப்படின்ட்டு ஓடுறான். டே எங்கடா போகிறேன், நான் லியான்ஸுவை போய் மீட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓடி வந்துட்டுருக்கான். வரும்போது அந்த டாக்டருக்கும் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண, அவருக்கு பயங்கர ஹாப்பியாகிடுது. அப்போ உடனே வா, நான் உன்னை செக் பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு நான் டைம் இருக்கும்போது வரேன் அப்படின்ட்டு. ஸோ நேராக வந்து லியான்ஸு அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். உள்ளே இருந்து அந்த தங்கச்சிக்காரி தான் வரா. டே அவள் இல்லைடா, அவள் எங்கே போனானே எனக்கு தெரிலடா அப்படின்ட்டு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா குடுகுடுன்னு ஓட, 2 என்னதான் பண்ணிகிட்டு இருக்குன்னு தெரிலையப்பா அப்படின்ட்டு இவ புலம்பிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கா. எங்கே வந்திருக்கா அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல கிஸ் பண்ணியிருந்திருப்பாங்கள்ல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். அங்கே தான் ஹீரோயினுமே நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அவனோட கோட் எல்லாத்தையுமே கழட்டி போட்டு விட, இவ அப்படியே பார்க்குறா.
உனக்கு ஞாபகம் இருக்கா நான் சொன்னேன்ல, நம்மளோட ரிலேஷன்ஷிப் இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு. ஆனால் அது இங்கேயே முடிய போகுதுன்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் சொன்னா? நான் ஒன்றும் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லையே. என்னாலலாம் இதை முடிச்சுக்க முடியாது அப்படின்ட்டு. இவளுக்கா என்ன சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாரு, உங்கள் அம்மா தான் எங்கள் அம்மாவை ஹர்ட் பண்ணாங்க. அதனால 20 வருஷமாக நானும் எங்கள் அம்மாவும் பிரிஞ்சு இருந்தோம் தான். ஆனால் அந்த பெயினை விட இப்போ நீ என்னை விட்டுட்டு போனீன்னா எனக்கு அதுக்கு மேலே வலிக்கும் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு சொல்லவே கூடாது, என்னை வந்துட்டு பிடிக்காது, என்னை வந்து நீ லவ் பண்ணவே கூடாது அப்படின்னு. இதெல்லாம் கேட்கும்போது என்னோடய ஹார்ட்டே உடையிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் ஃப்யூச்சரில் நீ என் ஃபேஸை பார்க்கும்போதெல்லாம் உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தானே ஞாபகம் வரும். என்னால் அந்த கில்ட்டியோட வாழ முடியாது அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா ஓரளவு சொல்லிகிட்ருக்கான். அதுக்காக நீ என்னை பிரேக்கப் பண்ண அப்படின்னா எல்லா விஷயங்களுமே சரியாயிருமா அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இவன் என்ன சொன்னா ஏது சொன்னா அப்படின்றது தெரில. ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. அங்கே அங்கிள் உட்காந்துட்ருக்காரு. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காரு. உங்கள் அம்மா ஒன்றும் காரை ஓட்டிகிட்டு வரல, அவங்க பாஸ் தான் ஓட்டிகிட்டு வந்தார். சரி, அவங்க ஓட்டலைனாலும் அவங்க ஹெல்ப் பண்ணல, அப்போ அவங்க கொலை பண்ணாத தான் அர்த்தம் அப்படின்ட்டு. இங்கே பாருமா, சொன்னால் புரிஞ்சுக்கோ. அந்த நேரத்தில் உங்கள் அம்மா ரொம்பவே பயத்தோடு இருந்திருப்பா. அதனால தான் அவள் ஹெல்ப் பண்ணலை. சும்மா இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க, என்னால் முடியலை அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டுருக்கா. அதே சமயம் ஹீரோவை காட்டுறாங்க. அவங்க அம்மாவை தான் கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். அவங்க அம்மா இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்காங்க போல். அவங்க கேட்குறாங்க, உன்னோட கல்யாணம் நின்று போனதான் நான் கேள்விப்பட்டேன், ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்டான், சைலண்ட்டாகவே இருக்கானா. எங்கள் பாருப்பா, லியான்ஸும் ரொம்பவே நல்ல பொண்ணு. ஸோ அவளை நீ ரொம்ப நல்ல விதமாக தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு. இவனுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே மறுநாள் போல் டேவிட்டை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஹீரோயின்ட்ட கேட்டுட்ருக்கான், அம்மா உன் தம்பி கூட யார் தான் வரீங்க, என்ன தான் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அதுவா, நான் தாண்டா வரேன் அப்படின்னு. நீ வரியா? அப்போ நீ கல்யாணம் பண்ணிக்க போகலையா? இல்லை இல்லை, இப்போதைக்கு நான் கல்யாணம் பண்ணலை, அதெல்லாம் பெரிய கதை, அதை கேட்டு என்ன புண்படுத்தாத அப்படின்ட்டு. சரி சரி, நான் அதை கேட்கல, இந்த பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும், நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி தேத்திட்டுருக்கான். மறுநாள் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த அப்ராட் போகிறதுக்கான டைம் வந்துருச்சு. அம்மா, நீ ரிட்டன் திரும்ப சைனா வருவ தானே, ஏன் இப்படி கேட்குற? கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்ட்டு. அப்போது நான் திரும்பவும் உன்னை ட்ரை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தங்கச்சிக்காரி பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் ஆள் இருக்குது, அவனும் இங்கே வந்துட்டான், இப்போ வா நம்ம இங்கேருந்து போவோம் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா. இவங்க 2 பேத்துக்கும் என்ன பேசிக்கிறது வைக்கிறதுனே தெரில. ஹீரோ வந்து சொல்கிறான், இந்த டைம் நம்ம 2 பேத்துக்குள்ளே இருக்கிற அந்த பெயின் எல்லாமே ஹீல் ஆகிறதுக்கான டைம்னு நான் நினச்சிக்கிறேன். ஸோ சீக்கிரமாக நீ என்கிட்ட வந்துடு, ரொம்ப நாள் என்னை வெயிட் பண்ண வைக்காத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். இவளுக்கா அழுகழுகையாக வருது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவள் அங்கேருந்து போக ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் இவளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. ரிட்டன் வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோக்குமே இது போதுமே எனக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இவன் அங்கேருந்து குடுகுடுன்னு திரும்பி பார்க்காம ஓடிட்டுருக்கா. ஸோ வேறு என்ன பண்ண முடியும்? ரிட்டன் வீட்டுக்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். எங்கிட்ட திரும்பி பார்த்தாலும் இவ கூட இருந்த அந்த மெமரிஸ் மட்டும்தான் ஞாபகம் வருது. நைட்டு ஃபுல்லாக தூங்கக்கூட முடியலை. மறுநாள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாக்ஸிங்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது பின்னாடி பார்த்தீங்கன்னா அவள் வந்து நின்றுட்டுருக்கா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா நீ வந்துட்டியா நீ வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா அந்த வெட்டிங்க்கு வாங்கி வச்சுருந்துருப்பான்ல அந்த ரிங் எடுத்து, நான் இன்னிமே இதை பத்திரமா வச்சுருக்கேன், ஸோ என்னை சீக்கிரம் நீ கல்யாணம் பண்ண அப்படின்ட்டு அந்த ரிங்கை வந்து போட்டு விட்டுட்ருக்கான். என்னடா அவ்வளோ சீக்கிரமாக அவள் வந்துட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தா புள்ள காற்றுல தான் பேசிகிட்டு இருக்கா, அங்கே யாருமே இல்லை. ஸோ இவனுக்கா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இதோட 33 தடவை நான் அந்த மாதிரி உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டேன், நீயும் காணாமல் போயிட்டுருக்க அப்படின்னு ஸ்கூலில் ரொம்பவே மிஸ் பண்ணுது போல். அதே சமயம் ஜின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கதறிட்டுருக்கான் தங்கச்சிக்காரிக்கிட்ட, மைக்கு என்னை போட்டு பாடாப்படுத்திட்டுருக்கான், அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு. என்னால் முடியலை அப்படின்ட்டு கத்துறான். இவ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தானே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். சரி, லியான்ஸு கிட்ட நீ பேசுனியா, அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு.
ஏண்டா எவ்வளோ நாள் ஆனாலும் அவளை பற்றி நீ கேட்குறத விடவே மாட்டியா? அட நான் அவனை எனக்காக கேட்கல, மைக்குக்காக தான் கேட்குறேன். அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சரி வா என்னோட வீட்டுக்கு போயிட்டு அவளை பற்றி பேசலாம், அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு, ஏய் ஸ்டார்ட் பண்ணு, நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ட்டு ஜின்னு பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்கான். ஸோ அவனே வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். நேற்று நீ லியான்ஸு கூட ஃபோன் பேசினியா, அவள் எப்போ வரா அப்படின்னு. இவளும் பார்த்தீங்கன்னா அவள் இன்னி கொஞ்ச நாளில் வந்துடுவான் அப்படி இப்படின்னு பேச, ஹீரோ பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே கேட்டுகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி இந்த பிள்ளை ஏதாவது ரியாக்ட் ஆகும்னு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டுருக்கான். இவன்லாம் ஆக மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற சில திங்ஸ் எல்லாமே எடுத்து இவன் பார்த்தீங்கன்னா டேப் போட்டு ஒட்டிகிட்டு இருக்கான். மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ கோட் ஷூட்டெல்லாம் போட்டுட்டு நேராக கம்பெனிக்கு தான் வந்துட்டுருக்கான். இது எப்படி நடந்துச்சு, அந்த சேர்மன் எப்படி ஓகே சொன்னுச்சு அப்படின்றது தெரியல. ஸோ காலப்போக்கில் அதுவுமே மாறிடுச்சு போல். ஹீரோ பார்த்தீங்கன்னா மீட்டிங்கை தான் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான். அங்கே எல்லாரும் பிளான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, சேர்மனுக்கு சுத்தமாக இதில் இன்ட்ரெஸ்டே இருக்காது, அதனால் ஒழுங்கான ப்ரப்போசலை கொண்டு வாங்க அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கான். ஸோ எல்லாரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா பிஏட்டை கேட்குறான், என்னடா நான் பார்க்க ரொம்பவே டெரர் பீஸாக தெரியுறேன்னா வழக்கம் போல். ஆமாம் சார், நீங்கள் எப்போவுமே டெரர் தானே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியா நீ செத்தடி அப்படின்ட்டு அவனை பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போயிட்டுருக்கான். மறுநாள் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்மனை மீட் பண்ணுறதுக்காக ஹீரோ வந்திருக்கான். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப வார்மாகவே வெல்கம் பண்ணிகிட்ருக்க. காலப்போக்கில் இதுவுமே மாறிடுச்சு போல். ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொப்போசல் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துட்ருக்கா. நீங்கள் இதை 1 டைம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அட எனக்கு வயசாயிடுச்சுப்பா, இதுக்கப்புறம் என்னால் எந்த வேலையும் பார்க்க முடியாது, ஏன் முடிவெடுத்த எல்லா விஷயங்களையுமே பார்த்துக்க அப்படின்ட்டு அது அங்கேருந்து போயிடுது. இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிட்ருக்காங்க. அப்போ அவங்க அம்மாவை பற்றி கேட்கும்போது, எங்கள் அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க, கொஞ்ச நாளில் நான் வீட்டுக்கே கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு நார்மலாக பேசுகிறாங்க. அந்த சைடு ஜின்னையும் தங்கச்சிக்காரியும் காட்டுறாங்க. இவனுங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரைடெல்லாம் போயிட்டு அப்படியே தலை சுற்றி போய் உட்காந்துட்டு இருக்கா. ஜின்னு பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருக்கான். என்ன நீ ஸ்ட்ராங்கான கேர்ளாக இருப்பேன்னு பார்த்தா இப்படி எலி மாதிரி இருக்க, இப்படிலாம் இருக்கலாமா அப்படி இப்படின்ட்டு. இவளுக்கா கடுப்பாயிட்டுருக்கு. ஏய் என்னாச்சு, என்ன மண்டை தொங்கிடுச்சு, ஏன் என்ன பயமுறுத்துற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கானா. இவ பார்த்தீங்கன்னா காதை பிடிச்சி திரிகிட்டு இருக்கா. டே நாயே, எந்த அளவுக்கு நீ பேசுவ அப்படின்னு. ஏம்மா காது வலிக்குதுமா, சுற்றி இருக்கிறவனுங்களாம் என்ன பார்க்குறானுங்கம்மா அப்படின்ட்டு. தெரியுதுல்ல, அப்புறம் இந்த அளவுக்கு வாய் பேசுகிறப்போ போய் எனக்கு லாலிபப்லாம் வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏம்மா இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்ட, உனக்கு என்ன நீ லாலிபப் கேட்குதா, ஏன் வளர்ந்த லாலிபப் என்ன சாப்பிடக்கூடாதுன்னா இருக்குது போடா அப்படின்ட்டு பற்றி விட்டுட்ருக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா லாலிபப்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அதை பார்த்தோன்னே இவ ஃபேஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே டல்லாயிருது. என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, என் அம்மாவோட ஞாபகம் வந்துருச்சு, எங்கள் அம்மாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அட என்னம்மா உனக்கு புது அம்மா கிடச்சிருக்கு, புது சிஸ்டர் கிடச்சிருக்காங்க, அப்புறம் என்ன அப்படின்ட்டு. ஆமாம் அவங்க எல்லாம் கிடச்சிருக்காங்க தான், இருந்தாலும் எங்கள் அம்மாவை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. என்ன டாபிக் எடுத்து பேசினாலும் அதில் நீ லியான்ஸுவை இழுத்துட்டே தான் இருப்பேன். ஏண்டா அவளுக்கு ஒரு ஆள் இருக்குது, அவங்க 2 பேரும் பிக்கப் ஆயிடுவாங்க, உனக்கெலாம் துளி கூட சான்ஸ் இல்லை, இருந்தாலும் நீ ஏன் அவளையே யோசிச்சுட்டே இருக்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். என்னோட லைஃப்பில் என்ன வந்துட்டு ரொம்பவே லவ் பண்ணணும், என்ன நடந்தாலும் லைஃப் லாங் என் கூடயே இருக்கணும், அந்த மாதிரி ஒரு லவ்வுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்திரிச்சு, லைஃப் லாங் நீ என் கூட வருவியா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவளுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பி ஆகிடுது. ஒரு வழியாக தங்கச்சிக்காரியும் ஜின்னும் பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க கம்பெனியோட அந்த ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் தான் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஸ்பீச் எல்லாம் கொடுக்க சொல்கிறாங்க. அவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய பொசிஷனை ரிசைன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இருக்கிற எல்லாத்துக்குமே ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா எனக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்குது, நான் அதை போய் பார்க்கணும், அதனால் என்னோடய பொசிஷனுக்கு ஜின்னு வருவான் அப்படின்ட்டு அவன் கீழே வந்துடுறான். இவன் பார்க்குறான்டே, ஏன்டா அடிக்கடி என்னையவே கோர்த்து விட்ற அப்படின்ட்டு. ஸோ ஜின்னையுமே பார்த்தீங்கன்னா ஸ்பீச் கொடுக்க கூப்பிட்றாங்க. அவனும் போயிட்டு சொல்லிகிட்டு இருக்கான், இது என்னோடய ஃபஸ்ட் டைம் கிடையாது, நான் வந்து ப்ரெசிடெண்ட்டாக மாறுறது என்னோடய செகண்ட் டைம் தான், ஆனால் முன்னே இருந்த மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன், என்னோடய பொறுப்பை நான் கரெக்டாக பண்ணுவேன், ஏன்னா என்னை நிறையா வந்து மைக் வந்து டீச் பண்ணியிருக்கான். ஸோ இந்த அளவுக்கு கம்பெனி வளர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவன் தான் காரணம் அப்படின்ட்டு அவனை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தீங்கன்னா யாரும் வர மாதிரி தெரியுது. யாரா அப்படின்ற மாதிரி பார்த்தா ஹீரோயின் தான் ரொம்ப அழகாகவே வந்துட்டுருக்கா. ஹீரோ பார்த்தீங்கன்னா என் கூட டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ 2 பேரும் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து கேட்குறா, இந்த வேலையை விட்டுட்டு சாருக்கு அப்படி என்ன முக்கியமான வேலை,
அதுவா நான் கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தை குட்டியெல்லாம் பெற்று ஹாப்பியாக வாழணும். ஓ அப்படியா வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. உன்னோட வாழ்த்தெல்லாம் எனக்கு தேவையில்லம்மா, உன்னோட கோஆப்ரேஷன் தான் எனக்கு தேவை அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த ட்ராமாவே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது.